இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே நோவா, தானியேல், யோபு என்கிற 3 புருஷர்களை குறித்த சத்தியங்கள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் 3 புருஷர், 3 men அப்படின்னு கூட சொல்ல முடியும். 3 புருஷர் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கேட்கலாம். தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே இவைகள் ஏன் காண்பிக்கப்பட்டிருக்கிறது? நோவா, தானியேல், யோபு என்கிற இந்த 3 புருஷரும் தேவனுடைய தாசர்களாக, தேவனால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரங்களாக, நீதிமான்களாக அறியப்பட்டவர்கள். அதனாலதான் இவர்களிடத்தில் நீதி காணப்பட்டது என்று சொல்லி 14வது வசனம் 16வது வசனத்துல கூட இவங்க தங்களுடைய நீதியினால் அவர்கள் தப்புவிக்கப்படுகிறதையும் வேதம் காண்பிக்கிறது. அப்ப 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் நீதி காணப்பட்டது. இதெல்லாம் குறித்து நான் பார்க்கிறதுக்கு முன்பாக முதலாவது இந்த எசேக்கியேல் எந்த காலகட்டத்திலே இந்த சத்திய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று யாருக்கு இதை தெரியப்படுத்தினார் அப்படி சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முற்படுவோமேயானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் ஒரு சிறையிருப்பு காலம், சிறைபிடிப்பின் காலம் என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த நாட்களிலே பாபிலோனிய சிறைபிடிப்பு என்கிற ஒரு சிறைபிடிப்பு இருந்தது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க புதுசா அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டு நம்ம எல்லாரோடும் ஆண்டு என்ன செய்கிறார்? இடைபடுகிறார். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையா இருந்த ஒரு காலத்தை குறித்து யாத்திராமத்தின் புஸ்தகம் துவக்கத்திலே நாம் வாசிக்கிறது போலவே இன்னொரு காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோன் என்கிற தேசத்திலே ஏறக்குறைய 70 வருஷம் அடிமைப்பட்டவர்களாய், சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அப்போ இந்த எசேக்கியேல் எந்த காலகட்டத்திலே கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்கமான வார்த்தைகளை பெற்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், பாபிலோனுக்கு இஸ்ரவேல், அதாவது யூதா ஜனம் சிறைப்பட்டு போகிற அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தரிடத்திலிருந்து இவ்விதமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஏன் ஆண்டவர் தமது சொந்த ஜனமாகிய யூதா ஜனத்தை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்போமேயானால், பாவங்கள் அன்றைக்கு இருந்தது. அதனாலதான் இந்த எசேக்கியேல் 14வது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல எல்லாம் என்ன வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அருவருப்பை பார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர் செய்கிற அருவருப்பை பார், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள், இதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தாலே அவர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய தவறுகள், அவருடைய ஆசாரியர்களுடைய தவறுகள். அப்போ எல்லா பாவத்திற்கும் என்னதான் வரும்? தண்டனை வரும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அந்த எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலிருந்து ஏன் இன்னைக்கு நான் சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்றால், ஒரு ஆவியிலே நடத்துதல். என்ன நடத்துதல்? இந்த எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே 4 விதமான தண்டனைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 4 விதமான தண்டனைகள். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா, இதே எசேக்கியேல் 14வது அதிகாரம் 21வது வசனம், 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக, நல்லா பாருங்க, முதலாவது பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப 4 தண்டனைகளை குறித்து பேசுகிற இடத்திலே இங்கே 3 புருஷர் காண்பிக்கப்படுகிறார்கள்.
4 தண்டனைகளை பேசுகிறார். நான் நேரடிய காரியத்துக்குள் வருகிறேன். எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே பஞ்சத்தை குறித்து பேசுகிறார். பஞ்சம் என்கிற தண்டனையை குறித்து பேசுகிறார். பேசிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, இந்த 3 பேரும் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வார்கள் சொல்றார். 15ஆம் வசனத்தில் அடுத்த தண்டனை. 15ஆம் வசனத்தில் துஷ்ட மிருகங்கள் வரும். கரடி, பயங்கரமான பெரிய சர்ப்பம், பெரிய சிங்கம், யானை, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. துஷ்ட மிருகங்கள். பொதுவாக துஷ்ட மிருகங்கள் அப்படி சொல்லும் போது துஷ்ட ஆளுகையை தான் குறிக்கும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல மிருகம் எழும்பி வர கண்டேன்னு சொன்னா அது ராஜ்யம் எழும்பி வருகிறது. ஒரு ராஜா எழும்பி வருகிறதுக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 17-18 பார்க்கும்போது கூட மிருகம் சொல்லும் போது அது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் இருக்கு. எல்லாமே தெளிவா இருக்கு. அப்ப இது எல்லாமே மிருகம் சொல்லும் போது இன்னொரு இடத்துல துஷ்ட ஆளுகையை கூட குறிக்கும். பட்டையும் சொல்லும் போது அது உண்மையில யுத்தத்தை குறிக்கும். அப்புறம் பஞ்சத்தை குறித்து சொல்றார், கொள்ளை நோயை குறித்து சொல்லுகிறார். அப்போ இப்படி பார்க்கும்போது எசேக்கியேல் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பஞ்சத்தை குறித்து பேசிட்டு அந்த பஞ்சங்கிற முதல் தண்டனை வரும்போது இந்த 3 பேரும் தங்கள் ஆத்துமாவை தப்புவிக்க கூடும் சொல்றார். அடுத்து 15ஆம் வசனத்துல இப்ப பாருங்க, அழகா இருக்கும். அது எப்படின்னா, இந்த ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன் சொல்லுவாங்க. ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன், ஆட் நம்பர் ஈவன், ஆட் ஈவன் சொல்லி சொல்லுவாங்க. ஒற்றைப்படை நம்பர்ல எல்லாம் தண்டனை வருது, இரட்டைப்படை நம்பர்ல எல்லாம் தண்டனைக்கு தப்புவிக்கப்படுதல் வருது. அது கவனிச்சே வாங்க. 13ல பஞ்சத்தை குறித்து பேசுகிறார், தண்டனை குறித்து. ஆனா அடுத்த வசனம் 14ல தண்டனைக்கு தப்புவிக்கப்படுற அனுபவத்தை பத்தி பேசுறார். 15 ஒற்றைப்படையில பாத்தீங்கன்னா துஷ்ட மிருகங்கள் வருகிற துஷ்ட மிருகங்கள் அனுப்புவாராம். முதல்ல பஞ்சம், 2வது துஷ்ட மிருகங்கள் அனுப்புறாரு. 16ல பாத்தீங்கன்னா தப்புவிக்கப்படுகிறத பத்தி பேசுறார். 17 ஒற்றைப்படையில பார்த்தா பட்டயத்தை வர பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். இது எத்தனாவது தண்டனை? 3வது தண்டனை. இரட்டைப்படையில பாருங்க 18ஆம் வசனத்துல இந்த 3 புருஷரும் தப்புவிக்கப்படுவார்கள். 19ல பார்க்கிறோம், கடைசி 4வது தண்டனை என்ன? கொள்ளை நோய். கொள்ளை நோயை அனுப்புவாராம். அப்போ அடுத்து இரட்டைப்படை நம்பர்ல 20ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த 3 பேரும் தங்கள் நீதியினால் என்ன செய்வாங்க? தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப 4 தண்டனைகள். அப்போ 4 தண்டனைகளும் ஒரே இடத்துல காண்பிக்கப்படுது 21ஆம் வசனத்துல. ஆனா அதுக்கு முன்னால ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்துகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தண்டனை வரிசைப்படுத்துறார் பாருங்க. தண்டனை நம்பர் 1 அப்படின்னு சொல்லி முதல்ல காமிச்சு கொடுக்கிறார். இதுக்கு தப்புவிக்கப்படக்கூடும். நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ இந்த பெரிய தண்டனை, பயங்கரமான அழிவு வரப்போகுது, யாருதான் தப்புவாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தண்டனை நம்பர் 1 தப்புவிக்கப்படுதல் அடுத்து இருக்கு. 2வது தண்டனை, அதுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவதற்கு வழி இருக்கு. தண்டனை நம்பர் 3 என்னன்னா அதுக்கும் தப்புவிக்கப்படுதல் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. 4வது தண்டனையும் காமிச்சு கொடுத்து அதுக்கும் தப்புவிக்கப்படுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இது எந்த காலகட்டம்? இந்த எசேக்கியேலும் சேர்ந்தே சிறைப்பிடிப்பின் காலத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு கொடிய காலம் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல ஜனங்கள் செய்த அருவருப்புகள், பாவங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட ஏராளமான பாவங்களுக்கு தக்க தண்டனையை தேவன் என்ன செய்தார்? கொடுக்கும்படி நிற்கிறார். அது பயங்கரமான, இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் பயங்கரமான தண்டனைகள் இருக்கு. இதை நம்ம படிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்கள்ல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து பேசும்போது பஞ்சத்தை குறித்து பேசுகிறார், கொள்ளை நோயை குறித்து பேசுகிறார். இந்த பட்டயங்கிறது யுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறதுனால யுத்தம், அடிதடி, அது கலவரம், யுத்தம், போர்க்களம். அப்ப யுத்தங்களை குறித்து அவர் பேசுகிறார். துஷ்ட மிருகங்கள் சொல்லும் போது துஷ்டத்தனமான ஆளுகை இருக்கும், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம். அப்போ இது எல்லாத்தையுமே எசேக்கியேலுக்கு அவர் வெளிப்படுத்துவது மட்டும் இல்ல, அவர் வாழ்ந்த நாட்களில் சீஷரிடத்தில் சம்பாஷணை பண்ணும் போதும் இந்த உலகம் சந்திக்க போகிற அழிவுகளாக, தண்டனைகளாக அவர் காண்பித்து கொடுத்தார்.
இன்றைக்கும் பாருங்க, இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி அது அழிந்து கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு விசேஷித்த ஒரு பகுதி, கவனிக்கத்தக்க ஒரு பகுதி. எவ்வளவு நாகரிகம்ங்கிற பேர்ல எவ்வளவு அநாகரிகங்கள், கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வதும் மனைவிக்கு கணவன் துரோகம் செய்வதும், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையில அன்பு தாழ்ச்சி, அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று வேதம் சொல்லுது. எங்கு பார்த்தாலும் பாருங்க, கொள்ளை நோய் இருக்கா இல்லையா? இருக்கு. பஞ்சம் இருக்குதா இல்லையா? இருக்குது. எல்லாம் அனுப்பப்பட்டாச்சு. பட்டயம் இருக்காங்க கேட்டா அதுவும் இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. துஷ்ட மிருகங்கள் இருக்காங்களா? இருக்காங்க. வெளிப்படுத்தல் படி பார்த்தா துஷ்ட ஆளுகை இருக்கிறது, துஷ்ட ராஜாங்கம் இருக்கிறது. அப்ப இவைகளுக்கு எல்லாம் நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் 3 பேரை கவனிக்கும்படியாய் அக்காலத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் உரைத்த வாக்கியங்களை ஆண்டவர் இப்பொழுது நமக்கு நினைவுபடுத்துகிறார். யாரை பார்க்க சொல்றாரு தெரியுமா? முதல்ல நோவாவை பாரு அப்படின்னு சொல்றார். நோவா, தானியேல், யோபு. அத சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. இரட்டைப்பட நம்பரா இருக்கட்டும். 14, 16, 18, 20 ஆகிய 4 இடத்துல கவனிக்கும் போது 14, 16, 18, 20 4 இடத்துல அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அவங்க மட்டும் தங்க ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள் இல்லாமல் தங்க பசங்களையோ பெண் பிள்ளைங்களையோ, அதான் குமாரரை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் என்ன செய்ய மாட்டாங்க? தப்புவிக்க மாட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரே குடும்பத்துல தான் எங்க அம்மா அப்பா ரசிக்கப்பட்டிருக்காங்க, அதனால என்னையும் ஏசப்பா பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாங்க, நானும் வரப்போகிற அழிவுக்கு தப்பிடுவேன், அல்லது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டுருவேன் அப்படிங்கிற கனவு நாம் காண முடியாது. அதனாலதான் இதே எசேக்கியேல்ட்ட தொடர்ந்து பேசும்போதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. எசேக்கியேல் 18வது அதிகாரம் துவக்கத்திலே ஆண்டவர் சொன்னார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று சொல்லி ஒரு பழமொழி இஸ்ரவேல்ல இருக்கு. பிதாக்கள்லாம் யாரு? தகப்பன்மார். அவங்க திராட்சை காய்களை சாப்பிட்டா யாருடைய பற்கள் கூசி போங்கிற ஒரு பழமொழி இருக்குதா? பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போமா. அந்த பழமொழி நீ சொல்வதில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ மகனுடைய ஆத்துமாவும் அப்படியே. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்கார், ஒவ்வொன்றையா காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நோவாவை ஏன் ஆண்டவர் கவனிக்க சொல்றார்? நமக்கு தெரியும், நோவா தன்னுடைய குமாரரை காப்பாத்திட்டாரு, கிட்டத்தட்ட காப்பாத்தி கொண்டு வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் ஏன் இவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதான் நீங்க கவனிக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு எங்க அம்மா அப்பா போய் வாசிப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க, நான் அப்படியே நான் நினைச்சுவேன் சும்மா இருப்பேன், ஆனா ஏசாவை பரலத்துக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, யார் சாப்பிடுறாங்களோ அவங்க வயிறு என்ன செய்யும்? நான் சாப்பிட்டாலும் என் பிள்ளை வயிறு நிறைய போறது. நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தரை தேட வேண்டும். அதுக்காக தான் சொல்ல வர்றார். ஏன்னா இந்த நோவா, தானியேல், யோபு அவங்க அவ்வளவு அவங்கள்ட்ட நீதி இருக்கு, அவங்க தங்கிடத்துல நீதி இருக்குதான். அந்த நீதியை வச்சு தங்கள் ஆத்துமாக்களை காப்பாத்தி கொள்றாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. அந்த நீதியை வச்சு பிள்ளைகளை நினைச்ச முடியாது காப்பாற்றும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். என்னன்னா, கணவன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த தேவ நீதியை வைத்து தன் ஆத்துமாவை மாத்திரம் தப்புவித்துக் கொள்ளலாமே ஒழிய, தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ளலாமே ஒழிய, தன் மனைவியுடைய ஆத்துமாவை தப்புவிக்க இயலாது. பெற்றோர் தங்களிடத்தில் காணப்படுகிற தேவ நீதியை கொண்டு தங்களுடைய ஆத்துமாக்களை அழிவுக்கு தப்புவிக்க பண்ண முடியுமே ஒழிய, தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை தப்புவிக்க இயலாது. அதனாலதான் பிள்ளைகள் அப்படிதான். பிள்ளைகள் தங்களிடத்தில் காணப்படுகிற தேவ நீதியை கொண்டு அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிக்க கூடுமே ஒழிய, அவர்களுடைய தேவ நீதியை கொண்டு அவருடைய பெற்றோருடைய ஆத்துமாக்களை தப்புவிக்க அவர்களால் இயலாது. ஏன் தப்புவிக்கப்படுதலை பத்தி பேசுறாருன்னா, அந்த நாட்கள் பயங்கர கொடிய நாட்கள், சிறையிருப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள், அது வந்தும் சேர்ந்த நாட்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இதுவுமே நம்ம கடைசி காலம் என்றுதான் நம்ம சொல்லுகிறோம்.
நீங்க யோவானை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4வது அதிகாரத்தில் பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால. நம்ம இது கடைசி காலம் சொல்றோம் 2000 வருஷத்துக்கு பிறகு. அவங்க சொல்றாங்க முதல் நூற்றாண்டிலே சொல்றாங்க பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டோம். எல்லாருக்கும் தெரியும் 1 பேதுரு 4வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டுன்னு சொல்றார். அதே பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் 1 பேதுரு 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதங்கள் சொல்லுகிறது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களாகிய உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். எபிரேயராக்கியரையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான்னு சொல்றாங்க. அங்கேயும் வாசிக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 26, 27, 28 இதுக்குள்ள நீங்க பாருங்க. அதுல 26ல சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார், ஒரு தரம் வெளிப்பட்டார் என்று அங்க சொல்லுகிறார். அப்போ கடைசி காலம் சொல்லி அவர்கள் வாயிலிருந்தே வந்துகிட்டு இருக்கு. பேதுருடைய வாயிலிருந்து, யோவான் அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து, பேதுரு அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து, பவுல் அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து அதுவே கடைசி காலம் என்று சொல்றார்கள். எப்ப எவ்வளவு கொடிய காலத்துல இருக்கிறோம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதோட நம்ம நின்றாதீங்க. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுதான் தப்புவிக்கப்படுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க எசேக்கியேல் எதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார்? 2 எழுத்து தான். இந்த 2 எழுத்துல அவங்களுடைய தலையெழுத்தே இருக்கு அப்படின்னு சொல்றது போல தலை 2 எழுத்து தான். இங்கே 2 எழுத்து தான், நீதி. வேற எதுவுமே இப்ப நான் உங்கள்ட்ட வேற எதுவும் பேசல. இதை மட்டும்தான் இப்ப பேசணும்னு உள்ளத்துல பெரிய பாரத்தை தேவன் தருகிறார். நீதி. அவளிடத்தில் என்ன நீதி இருந்தது? நோவாவை முதலாவது காண்பிக்கிறாரு. இந்த நோவாவை குறித்து நீங்கள் நானும் வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம், அதாவது 8, 9 பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான். எவ்வளவு அழகா எழுதிருக்கு பாத்தீங்களா? நோவா யாரு? நீதிமான் அங்க எழுதியிருக்கு. 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சொல்றார், இந்த ஜனத்துக்குள்ளே உன்னை நீதிமானாக கண்டேன் சொல்றாரா இல்லையா? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்திலும் சொல்றார், உன்னை நீதிமானாக கண்டேன். எடுத்தவங்க வாசிங்க அந்த 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி மட்டும் வாசிங்க. பின்பு இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அங்க சொல்லிருக்கோ இல்லையோ, ஆனா இவர்கிட்ட நீதி காணப்பட்டதை எசேக்கியேல் திட்டவட்டமா எழுதியிருக்கு. நீதி இருந்தது. நல்ல கவனிச்சுவாங்க. நீதிமான். இந்த நீதி எப்படி வந்தது இல்லையா? ஆண்டு ஏசப்பா அவருக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சார், அந்த வேலை செஞ்சார், இந்த வேலை செஞ்சார். நானும் ஏசப்பாவுக்காக என்ன செஞ்சேன்? நான் அங்க எனது ஒரு மெழுகுத்தி பத்தி வச்சேன், அல்லது அங்க ஒரு தச்சனையா காணிக்க கொடுத்தேன். இதனால என்னுடைய பாவ கர்மத்தை எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செய்வாங்க? தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் சரியானது அல்ல. நோவா எப்படி நீதிமான் ஆனா அப்படின்னா பைபிள்ல இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் என்ன ஆனானா? சுதந்திரவாளி ஆனான். எதனால உண்டாகும் நீதிக்கு? சத்தமா சொல்லிருங்க. அந்த நீதியை தான் எசேக்கியேல் பேசிட்டு இருக்கிறார். கிரியைகளினால் உண்டாகும் நீதிக்கு அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். நீ கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படுது நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ரோமர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது மாம்சத்தின்படி ஆபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான் அப்படியே கேட்கிறார். கேட்டு சொல்றார், இந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
ரோமன் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிருங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீதி. ஏதோ நோவா ஏதோ அதை செய்தான், தான தர்மம் பண்ணினான், ஏதோ ஒரு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கால்நடையாய் நடந்து போனான், அதனாலே அவனுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய நீக்கி நிவர்த்தி செய்து அவனை நீதிமானாக்கினார் என்று வேதம் சொல்லல. அவன் எப்படிதான் நீதிமான் என்று அறியப்படுகிறான் என்றால் விசுவாசம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. அதுதான் ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் என்ன? எப்படிதான் நம்ம அந்த நீதியை அடைவது? ஏன்னா நம்ம எஸ்ஐகேல தெளிவா பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த நாள் செய்தியில நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிட்டு இருக்கேன். அந்த 2 எழுத்து வார்த்தை நீதி அப்படிங்கிறது தான். வெளியாட்டியா போய் சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்ன செய்தி கேட்டீங்கன்னு சொன்னா, எதை பத்தி கேட்டேன்? நீதியை குறித்து கேட்டேன்னு சொல்லிருக்கீங்க. இந்த நீதி தப்புவிக்குன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. நீதியோ அழகா போட்டிருக்கு, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் இருக்கு. அதையும் கூட நீங்க பாக்குறீங்களா? நீதிமொழிகள் 2 இடத்துல சொல்லுவார். நீதிமொழிகள் 16 எடுங்க. 16 முதல் வசனமா பாருங்க. ஒரு நிமிஷம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் சொல்லி நீதியை குறித்து இங்கே நீதிமொழிகளில் நாம் பார்க்க முடியும். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அநியாயத்தின் திரவியங்கள் இங்க 10வது அதிகாரத்தில் இருக்கு, 10வது அதிகாரத்தில் இருக்கு, 11வது அதிகாரத்தில் இருக்கு. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம், 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். மீண்டும் மீண்டும் சொல்றார், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. அது ஒரு பயங்கரமான கோபாக்கினை நாள் தான். நீதியோ மரணத்துக்கு என்ன செய்யும்? தப்புவிக்கும். அப்போ பட்டயம் வந்தா பட்டயத்தை பாருங்க, அதுவும் மரணம் தான். துஷ்ட மிருகங்கள் வந்தா, ஒரு காண்ட மிருகம் நம்மளை சந்திக்கு, அது கண்டிப்பா என்னதான் சம்பவிக்கும்? மரணம் தான். கரடி அல்லது சிங்கம் சந்திக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னது? மரணம். பட்டயம் மரணம், பஞ்சம் அதுவும் மரணம், சாப்பிடாம இருந்தால் மனுஷன் செத்து போயிடுவோம், கொள்ளை நோய் அதுவும் மரணம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அற்புதமான செய்தி என்ன? மரணத்துக்கு தப்புவிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் எசேக்கியேல் மூலம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்போ நோவாவை கவனிச்சிக்க, தானியேலை கவனி, யோபுவை கவனி. யோபு நீதிமான், தானியேலும் தேவனை அறிந்த நீதிமான். ஏன்னா தானியேல்கிட்ட நீதி இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் வெட்ட வெளிச்சமா நீதிமான் சொல்லி அந்த வார்த்தை இல்லாட்டாலும் அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவனிடத்தில் நீதி காணப்பட்டிருந்தது. அப்ப நீதி நம்மளை மரணத்துக்கு தப்பு வைக்குமா தப்பு வைக்காதா? அன்னைக்கு அவங்கள தப்பு வச்சது எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? இந்த 3 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த 3 பேரையும் நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவை இந்த ஒட்டுமொத்த உலகமே சந்திக்கும். ஜல பிரவாகம், வெள்ளம் வந்து நம்ம சொல்லுவோம், சில இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஐயா அந்த ஊர்ல வெள்ளம், இந்த ஊர்ல வெள்ளம், அந்த வெள்ளத்துல இது ஒரு 250 பேர் செத்துட்டாங்களாம், ஆனா ஒரு 50 பேர் காப்பாற்றப்பட்டாங்களாம் நீங்க சொல்லுவீங்க. இது பெரிய காரியம் இல்லை. உலகம் ஃபுல்லா வெள்ளம், அதுல 8 பேர் காப்பாற்றப்பட்டது. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தான் வைக்கணும். இது ஒரு பெரிய ரெக்கார்டை தான் வைக்க வேண்டியது இருக்கு. உண்மையா இல்லையா? உலகம் ஃபுல்லா இறந்துட்டு, உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் செத்துட்டாங்க, ஆனா அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்கன்னா எது காப்பாத்துது? தேவ நீதி. நீதி சொல்றதுல அதான் நம்ம நீதி, தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. எவ்வளவு பெரிய பாக்கியம், பெரிய அழிவுக்கு தப்பு. அதனாலதான் சொல்றாரு, நீ இந்த பஞ்சம் பட்டை இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த 3 புருஷரும் சாதாரணமானவங்க கிடையாது. இவங்க தப்புவிக்கப்பட்ட விதத்தை
எப்படி காமிச்சு கொடுக்காரு பாருங்க. வெள்ளம் வருது, வெள்ளம் வந்தா சாப்பாடு தான் இருக்குமா? சாப்பாடு சாப்பாடு ஏதாவது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். பஞ்சம் தான் ஒண்ணு இருக்காது. அடுத்த மனுஷனை பாருங்க, தானியேல் சிங்கங்கள் துஷ்ட மிருகங்களுக்கு தப்பு வைக்கப்படுகிறான். நீங்க எல்லாருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க, இவங்க எல்லாம் மரணத்துக்கு தப்பு வைக்கப்பட்ட ஆட்கள். யோபு சொல்லவே வேண்டாம், அவன் செத்து சாக வேண்டிய இடம். மனைவி பார்த்து சொல்லிட்டா, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவர் உயிர் என்ன, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள். நம்ம யோபு 42 பார்க்கும்போது தான் போட்டிருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3 பேருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடிய தண்டனைகளுக்கு தப்பு வைக்கப்பட்டவர்கள். ஏன்னா தானியேல் மேல தண்டனை வந்தா வரலையா? தானியேல் நாட்கள்ல தண்டனை வந்தது, பயங்கரமான தண்டனை. சிங்க கவிகள் நம்ம உள்ள கொண்டு போட்ட எப்படி இருப்போம் சொல்லுங்க? எலும்பு கூட கிடைக்குமான்னு தெரியாது. பயங்கரமான தண்டனை அன்னைக்கு வெளிப்பட்டுச்சு. இந்த தானியேல் காப்பாற்றப்பட்டது எதுக்கு அடையாளப்படுத்துறாருன்னா, நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். இன்னைக்கு நம்ம சிங்கங்கள்ல போட்டலாம், நம்ம ஆத்துமாவை அதான் அங்க போட்டிருக்கு, தங்கள் ஆத்துமாக்களை தப்பு வைப்பாங்க. நீங்க உடனே சரீர பிரகாரமானது. அப்போ நிறைய பேர் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பரிசுத்தவான்கள் வியாதியில மறிச்சிருப்பாங்க. அப்ப கொள்ளை நோய் அவங்களை சாப்பிட்டு போயிட்டு தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எலிசா கூட, எலியாவோட ரெட்டிப்பான வரம் பெற்ற எலிசா கூட மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு இருந்தான்னு சொல்லி 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதனால 13வது அதிகாரம் 23 வசனத்துல வாசிக்கும். அதனால அவர் சபிக்கப்பட்டவரை தண்டனைக்குரியவரை இல்ல, தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. தெரோபீமுவை மிலைத்துவிலை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயுல. அதனால அவங்க எல்லாம் கொள்ளை நோய் அடிச்சுட்டு தண்டனை அப்படிங்கிற அர்த்தமா இல்லை. எப்பாப்பிராத்தீத்து மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருந்தது மெய்தான் என்று சொல்லுகிறார். அங்கே பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார். அவன் மரணத்துக்கு எதுவாக வியாதிப்பட்டு இருந்தான், அதனால அவனுக்கு ஏதோ தண்டனை வந்துட்டு அவன்கிட்ட இருந்த தேவநீதி அவனை காப்பாற்றல, அந்த அர்த்தம் அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவித்தல். அருமையா சார் சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ஏதோ இந்த சரீர பிரகாரமான நன்மைகள்லாம் இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். கர்த்தர் எனக்கு அதுக்கு தப்பு வச்சார், இதுக்கு தப்பு வச்சார்னு சொல்லிட்டு கடைசியில் பாதாளத்துக்கு தப்பு வைக்கலன்னா கதையே கந்தல். இந்த உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். கடைசியாக சொல்லிட வேண்டியதான், அந்த டிராக்டரை நான் மோதாதபடி காத்துக்கிட்டால், அப்புறம் அந்த பஸ்ல நான் விழுந்து சாகாதபடி காத்துக்கொண்டால், அந்த பஸ்ஸுக்கு தப்பு வைத்தால், அந்த ஒரு சிங்கம் வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு தப்பு வைத்தால், அப்புறம் அந்த மெயின் ரோட்ல அந்த விபத்துக்கு தப்பு வைத்தார், எல்லாத்துக்கும் தப்பு வைத்தார், கடன் பிரச்சனை தப்பு வைத்தார், எல்லாம் தப்பு வைத்தார். நரகத்துக்கு தப்பு வைக்கலன்னா வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட். அதனாலதான் இங்க கூடி வருகிறதனுடைய சிறப்பே இதுதான், தேவநீதி அறிவது. அதனாலதான் இந்த நீதியை கண்டடையக்கூடிய வழியை கர்த்தருடைய வேதம் எப்படி காண்பித்து கொடுக்குன்னா, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்தை இப்ப அவங்க வாசிக்க நம்ம கேட்க போறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுதான் அந்த வெளிச்சம். நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாகவே மாறணும் அப்படின்னா, அந்த நீதிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் எதை அறிகிற அறிவு நமக்கு தேவை என்று கர்த்தர் காண்பிக்கிறார். பாவம் அறியாத கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் பாவமானார். இந்த வெளிச்சத்தை நாள்தோறும் அனுபவிக்கும் பார்த்தீங்களா, இதுதான் பாக்கியம். இதனாலதான் எங்களை உந்தி தள்ளுற இந்த செய்தி உங்கள்கிட்ட மட்டும் இல்லப்பா, உலகெங்கு கடந்து போகணும். அநேக ஜனங்களுக்கு இந்த தேவ நீதி கடந்து போகணும். நாங்க செய்யற நற்கிரியினால அல்ல, நாங்க ஏதோ அந்த கிரியை செஞ்சோம், இந்த ஒரு நன்மை செஞ்சோம், அப்படி நற்கிரிய நிமித்தமா தேவன் நம்மளை ரட்சிக்கல. அதான் அந்த நீதி. நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோமே. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாகிறார். அப்போ இந்த நீதியை நாம் தேவனுடைய நீதி ஆகணும்னா பாருங்க, அழகா இருக்கு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி ஆகணும்னா அவர் செஞ்ச கிரியை என்ன? நம்ம செஞ்ச கிரியை சொல்லல, அவர் செய்தது என்ன? நமக்காக பாவமானார். அதுலயும் ஒரு விசேஷம் என்னன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாதவருங்க. யாருடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார்? நம்முடைய பாவங்களுக்காக. இதை நாள்தோறும் நான் அறிந்து அனுபவிக்கிறதுல தான் தேவ நீதியை உடையவளாய் காணப்பட முடியும். இத்தகைய தேவ நீதியை கொண்டுதான் மரணத்திற்கு, எல்லா விதமான மரணத்துக்கும், எல்லா விதமான தண்டனைகளுக்கும் நீங்களும் நானும் தப்ப முடியும். இதைத்தான் அன்னைக்கு நோவா, தானியேல், யோபுவை காமிச்சு கொடுக்காங்க. இந்த 3 பேரையும் அப்படியே கவனிச்சு பார்த்தா அவன் கடைசி வரைக்கும் அப்படி உறுதியாகவே நிற்பாங்க, தேவ நீதியிலேயே நிலை நிற்பாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தேவ நீதியிலே நிலை கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு கேள்வி. நமக்கு நீதி தேவையா இல்லையா? தேவை. அந்த நீதியை அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியானார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அழகா சொல்லியிருக்கு, இவ்விதமா சொல்லியிருக்கு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 4:25 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த நீதிமான் ஆகிறத ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ரோமர் 5:2 9 முதல் பகுதியை பார்க்கும்போது முழுமையே பார்த்துருமே. ரோமர் 5:9 அதனைத் தொடர்ந்து 8 வாசிக்க கேட்க போறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க முடிச்சிருங்க. கோபாக்கினை, அங்கேயும் நீதியோ கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கத்தனுக்கு அந்த ஐஸ்வர்யம் தந்தார், இந்த ஐஸ்வர்யம் தந்தார், அதை வச்சுட்டு நம்ம பலவும் பெறலாமா? இல்ல, எதை வச்சுட்டு தான் பலவும் முடியும்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேவநீதி, அந்த நீதி, தேவ நீதியை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இந்த பூமியில நித்திய ஜீவனை நம்ம அனுபவிக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? எஞ்சியுள்ள காலம் எல்லா காலத்திலும் இந்த தேவ நீதியில தேவ அன்பை உணர்ந்து அவருடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார்னு சொல்லி விசுவாசிக்கணுமா கூடாதா? அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தேவ நீதி வெளிப்படும். இல்ல அவர் சும்மா பாவத்துக்கு மன்னிச்சிருக்காரு ஏதோ அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. எல்லாரும் என்ன செய்யணும்? என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் சிலுவையில் என்ன செஞ்சுட்டு நிவர்த்தி ஆக்கப்பட்டு விட்டது, நீங்கி விட்டது அப்படிங்கிறத நான் உள்ளான மனதில் நான் விசுவாசிக்கும் போது நான் என்ன இதுக்குள்ள நான் வந்து விடுகிறேன்? தேவனுடைய நீதிக்குள்ள வந்துடுறேன். ஐயா வாசாங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்க. அப்ப இந்த நீதி எதுல, யாருடைய ரத்தத்துல வருது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வருது. அந்த ரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவர் நமக்காக சிந்தின அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே, ரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அதான் வேதத்துல போட்டிருக்கு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்னை சுத்திகரிச்சு விட்டது அப்படிங்கிறத நான் விடாப்படியே நம்பணும். அடுத்த முறை கேட்கும்போது இது விசுவாசி எனது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டான்னு கேட்டா ஐயோ யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் நம்முடைய பாவங்களுக்கான ஒட்டுமொத்த பிராயச்சித்தத்தையும் சிலுவையில செய்து முடிச்சுட்டாரா இல்லையா? செய்து முடிச்சிட்டார். அது அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவ நீதிக்குள்ளே உங்களை என்னையும் கொண்டு வருகிறது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இப்படி நாமுடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அப்பா அதிக நிச்சயம். நிச்சயனாலே பெரிய இது அதிக நிச்சயம். ஒரு பையன்ட்ட எப்பா ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது, நீ பரீட்சை 10th என்ன எழுதினியோ தெரியல, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னா
அவனுக்கு அறகுறையான நம்பிக்கை இருந்தா ஏதோ பாஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் உண்மையிலே நிச்சயமா பாஸ் ஆயிருவேன் உறுதியா நம்புறான்னு வச்சுக்கோங்களேன். உறுதியா நம்ப என்ன சொல்லுவான்? நிச்சயமா நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவான். நிச்சயங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அவனுக்கு இன்னும் நல்லா தெரியும் வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிக உறுதியா தெரியும் வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அவன் என்ன சொல்லுவான்? அதிக நிச்சயம் எனக்கு இருக்கு, நான் பாஸ் ஆயிருவேங்கிற அதிக நிச்சயம் இருக்கு, இவ்வளவு மார்க் எடுப்பேன்னு அதிக நிச்சயம் இருக்கு. அப்ப எதை வச்சு அதிக நிச்சயத்தை நமக்கு தர்றா தெரியுமா? கோபாக்கினி தண்டனைக்கு தப்புவோம் அப்படிங்கிறத எசேக்கியேல் 14 காண்பிக்கிறாரு. இங்க ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல காண்பிக்கிறாரு. எதை வச்சு அந்த நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயப்படுத்துகிறார்? நீதி. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதனால்தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அந்த நீதி எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, இந்த 3 பேரை திரும்ப திரும்ப காண்பிக்கிறார். முதலாம் தண்டனை, இந்த 3 பேரும் தப்பிக்கப்படுவாங்க. 2ஆம் தண்டனை, இந்த தண்டனை இந்த 3 பேர் மேலையும் பாயாது. அடுத்த தண்டனை, இந்த தண்டனை இந்த 3 பேரையும் விழுங்கி போடாது. 4வது தண்டனை, இந்த 3 பேரையும் விழுங்கி போட முடியாது. தண்டனைக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை, இல்லவே இல்லை. காரணம் என்ன? நீதி. அவரிடத்தில் நீதி ஜொலித்து கொண்டிருக்கும் போது தண்டனை இவர்களை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, இதான் அந்த 3 புருஷரை காண்பித்துக் கொடுக்கிறார். 3 புருஷரை காண்பித்துக் கொடுக்கிறார். ஜனங்கள் அறிய வேண்டும், ஜனங்கள் அறிய வேண்டும். இந்த 3 பேரை நினைச்சு பாருங்க. இந்த 3 பேருமே மனிதர்கள் சஞ்சரிக்கிற நம்மளை போல பாடுள்ள மனுஷரி மத்தியில் வாழ்ந்தவர்கள் தான். நோவா நாட்கள்ல எத்தனையோ பேருக்கு அவன் நீதியை பிரசங்கித்தவன் போட்டிருக்கு, எத்தனையோ பேருக்கு அறிவிக்கிறாரு. அவங்க எல்லாம் அசட்டை பண்ணிட்டாங்க. அது 100% உண்மை. அசட்டை பண்ணிட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லி நின்ட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த வார்த்தை எதிர்த்து நிக்கிறாங்க. தானியேல் ஒரு கூட்டம் எதிர்த்து நிக்கி எங்க யோபுவுக்கும் எதிராக தான் நிக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேரிடத்துல காணப்பட்ட நீதி, தேவ நீதி, அவர்களை மரணத்துக்கு தப்புவித்தது. அதனாலதான் இப்ப 8ஆம் வசனத்தை வாசித்துருங்க. ரோமர் 5:8 வாசித்துருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் சொல்லிட்டு தான் சொல்றார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு. அப்போ குமாரனுடைய மரணம் முதல்ல வெளிப்படுத்தப்படுது, அதுக்கப்புறம் ஒரு இரத்தத்தை காண்பித்து கொடுக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். ரட்சிக்கப்படுவது, விடுவிக்கப்படுவது, தப்புவிக்கப்படுவது, காப்பாற்றப்படுவது. கோபாக்கின எவ்வளவு பெரிய கோபாக்கின நினைக்கீங்க? உள்ள போனா திரும்பி வர முடியாது, பயங்கரமான தண்டனை இருக்கு. அப்ப எதனால பார்த்தீங்களா? அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டுட்டோம். அப்ப நாமும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உண்மையிலே இந்த 3 பேரை நீங்க இன்னும் ஆழமா பார்த்தீங்கன்னா 3 பேருமே பலி செலுத்தி பலியில வந்த கூட்டத்தார் தான். யோபு பாருங்க, அவர் பலி செலுத்துகிறவராக வேதம் காண்பிக்கிறது. நோவாவை பாருங்க, அவர் பலி செலுத்துகிறவராக வேதம் காண்பிக்கிறது. தானியேல பாருங்க, அவனும் யூத வம்சத்துல பலிகளுக்குள்ள வந்தவன் தான். பலி இல்லாம யூத வம்சமே கிடையாது. அப்ப இந்த 3 புருஷருமே எதுல நிலை கொண்டிருந்தவங்க தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன் அடையாளமாய் உள்ள சர்வாங்க அந்த தகன பலிகளை பற்றுகிற விசுவாசத்திலே வளர்ந்து வந்தவர்கள். அவ நம்மையும் ஆண்டவர் எதற்கு நேராய் வர வேண்டும்படி அழைப்பு கொடுக்கிறார் என்றால் தேவ நீதி. அதை அடைந்து கொள்வதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்ம இருக்க இடத்திலே அப்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து நாம் அப்படி நிறைவு செய்ய போகிறோம். உண்மையாகவே இந்த நாளிலே சிலர் வர தடைப்பட்டு இருக்கலாம், பரவாயில்லை. கொஞ்சம் பேராய் கூடி வந்திருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். 3 புருஷர் என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமே. அவ்விடத்திலே காணப்பட்ட நீதியினால், வேற எதுனால அல்ல. அவளிடத்தில் எவ்வளவோ செல்வங்கள் இருந்திருக்கு. நோவாவை எடுத்துக்கொண்டால்
ஒரு பெரிய நிபுணர் போல, ஒரு பெரிய நிபுணர், தொழில் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிபுணர் போல, ஒரு பெரிய கொப்பேர் மரத்திலே பேழையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய நிபுணர் போலதான். தச்சு வேலை, கொட்டர், தச்சர், இந்த வேலையை பார்க்கறதுல ரொம்ப கை தேர்ந்த ஒரு மனுஷனா கூட இருந்திருக்கலாம். தானியேல் எடுத்துக்கொண்டால் அறிவில் சிறந்தவன், கல்வியில அவன் பெரிய நிபுணன், அழகில் சிறந்தவன். யோபுவை எடுத்துக்கொண்டால் செல்வத்தில் சிறந்தவன். இப்படி அறிவு, அழகு, அந்தஸ்து. நோவாவுக்குள்ள அறிவு இருக்கு, தானியேலுக்குள்ளே அழகு இருக்கு, யோபுக்குள்ளே செல்வம் இருக்கு, ஆஸ்தி. இது ஒன்றை வைத்து அவர்கள் தப்புவிக்கப்படவில்லை. அவர்களிடத்திலே காணப்பட்ட நீதி அங்க எந்த இதையும் கொண்டு வரல. இவர்கள் தங்களுடைய அழகினால் தப்பினார்கள் என்று போடவில்லை. இவர்கள் தங்கள் அறிவினால் தப்பினார்கள் என்று அங்கு எழுதப்படவில்லை. இவர்கள் தங்கள் சொந்த திறமையினால், தங்கள் செல்வாக்கு, செல்வத்தினால், ஐஸ்வர்யத்தினால் தப்பினார்கள் என்று அங்கு எழுதவில்லை. நீதியினால். அர்ப்பணம் செய்வோமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்னும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த தேவநீதியை நான் அசட்டை பண்ணி வாழ்வது எவ்வளவு தண்டனைக்குரியது. ஆண்டவர் சொன்னார், இந்த 4 தண்டனைகளையும் அவர் அனுப்பும் போது அதிக சங்காரம் உண்டாகும் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுப்புகிறாரே. அது எவ்வளவு அதிகமாக இருக்குமோ? எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அர்ப்பணம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. தேவரீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வேத வசன வெளிச்சங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை கூடி வரச் செய்து, ஆண்டவரே, நான் எந்தெந்த பகுதியிலே சீர்பட வேண்டும், சிறப்பட வேண்டும் என்பதை காண்பித்து கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நோவா தன் அறிவினாலே தண்டனைக்கு தப்பவில்லை. தானியேல் தன் அழகினால் தண்டனைக்கு தப்பவில்லை. யோபு தன் ஐஸ்வர்யத்தினால் தண்டனைக்கு தப்பவில்லை. இவ்விடத்திலே பொதுவாக காமனாய் காணப்பட்ட ஒரே ஒரு விசேஷம் உம்முடைய நீதி. ஆண்டவரே, இதனுடைய அவசியத்தை எங்களுக்கு எவ்வளவாய் உணர்த்து வைக்கிறீர். சிறையிருப்பின் காலகட்டத்திலே எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன், ஆண்டவரே, இந்த கொடிய காலத்திலும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவநீதியை உடையவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஐயோ, நான் அடைய வேண்டிய எல்லா தண்டனைகளையும், நான் அடைய வேண்டிய அத்தனை பாவ தண்டனைகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து பாவியாகிய என்னை நீதிமானாய் மாற்றும்படிக்கு அவர் எனக்காக பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை உமக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளால் தொடர்ந்து உமக்குள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்ன நோக்கத்திற்காக இந்த புதிய ஸ்தலத்திலே நீர் எங்களை கூட்டி சேர்த்தீரோ, அந்த உன்னதமான நோக்கம் நிறைவேறட்டும். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே கூடி வருவதற்கு வேண்டிய ஒத்தாசை கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, வெகு தாகத்தோடு கூட இதற்காக பிரயாசப்பட்ட அருமையான நம்முடைய பிள்ளைகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான சாராளம்மாவுக்காக, அருமையான அகிமா சாருக்காக, ஆண்டவரே, அருமையான இந்த ஆண்டவரே இங்கே இருக்கிற கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு இந்த நாளில் வந்து உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். தப்பனை தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க வழி நடத்தி ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.